என்னுடைய அன்பு எதுன்னு கேட்டுன்னு பார்த்தீங்களா, இங்க பாருங்க என் குழந்தை எப்படி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன எடுத்துக்கிட்டு வருவேன்னு டெய்லியும் வந்து கையேந்தி நின்னுட்டுருக்குங்க. நம்ம குடுக்கலனாலும் நம்மகிட்டேருந்து பிச்சு எடுத்துட்டு போயிடுங்க. இதே போல காக்கா, குருவி நம்ம காக்காவுக்கு சாதம் வைக்கலனா கூட ஒரு நாள் சாதம் வைக்கலனாலும் கா 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 கான்னு கத்தி கத்தி நம்மள கூப்பிட்டுடுவாங்க. அதே போல என்ன தருவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம பெத்த பசங்க கூட வந்து அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்குமா என்ன நம்மளுக்கு அன்பு இருக்குமா என்னான்னு தெரியாதுங்க. ஆனா, இந்த வாயில்லாத ஜீவன்கிட்ட நீங்க கொஞ்சம் அன்பு காமிச்சாலே போதுங்க. நம்ம கூட நம்மள சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. அது பாருங்க கொய்யாக்காவ பறிச்சு கொய்யாக்காவ சாப்பிட்டுருவாங்க. இங்க பாருங்க இது ஒண்ணு நம்ம கூட எப்ப பாரு இது என் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்க தான் இதுக்கு வேல. கிள்ளிய பிடிச்சுக்கும் நல்லா டான்ஸ் ஆடுங்க என் கூட. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த விலங்கு கூட. இது விலங்குன்னு சொல்ல மாட்டேன். என் கூட இருக்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இவ்வளோதான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுங்க எப்போ வந்தாலும் வாரத்தில ஒரு தடவ இந்த குரங்குங்க வந்துரும் எங்க வீட்டுக்கு. வந்தாலே கதவ தட்டுற அளவுக்கு இவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப். நெக்ஸ்ட்டு அத சாப்பிட்டு முடிச்சோனே பசி அடங்கல. என்ன வேணும்னு சொல்லி வந்து நின்னாங்க. சரின்னு காலையில சுட்ட இட்லி இருந்துச்சு. அப்புறம் அதையும் குடுத்துட்டேன். இப்போ பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்களா, சாப்பிட்டோனே என்ன இருக்கும் தண்ணி தாகம் எடுக்கும். எப்பயுமே நான் வந்து ஒரு வாளி நெறைய, ஒரு அன்னகுண்டா நெறைய தண்ணி பிடிச்சு வச்சுருவேங்க இந்த பசங்களுக்கு. ஏன்னா சாப்பிட்ருங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா தண்ணி தாகம் இருக்கும். நம்ம தான் காட்ட அழிச்சிட்டோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அப்புறம் இந்த பிள்ளைங்கலாம் எங்கெங்க வாழும்? அதனால எப்பயுமே ஒரு அன்னக்குண்டான் தண்ணி பிடிச்சு வச்சுருவேன். இதில ஒரு செல்ஃபிஷ்ஷும் எனக்கு இருக்கு. நான் தண்ணி பிடிச்சு வைக்கலன்னா டேப்ப தொறந்து விட்டுடுங்க. டேப்ப தொறந்து விட்டுட்டு இருக்கிற டேங்க்ல ஃபுல்லா தண்ணிய காலி பண்ணி வச்சுடுவாங்க. அதுக்கு நம்ம பெஸ்ட்டு ஒரு அன்னக்குண்டான் தண்ணிய பிடிச்சு வச்சிடலாம். அந்த பசங்க வந்துச்சுங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்கங்க. எனக்கு இந்த ஒரு பொழுது இந்த பிள்ளைங்கலாம் வந்துடுச்சிங்க அப்படின்னா, அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. நம்ம மனுஷாளுக்கு எவ்வளோ செஞ்சாலும் நம்மள பின்னாடி திட்டுறதுக்கு தான் இருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க நம்ம எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்காக காத்துட்டு இருக்கும் பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க. அறந்தவாளுங்க தான் இல்லைன்னு சொல்லலை. வந்துச்சிங்கன்னா சேட்டை தான். வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தலைகீழா போட்டுடுங்க. ஆனால் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஜீவன். நம்ம பாசத்தை காட்டணும்னா பாசத்தை மட்டுமே காட்ட தெரிஞ்ச ஒரு ஜீவன். எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு இங்கே காக்காவுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இன்னொரு வீடியோவில் எங்கள் வீட்டில் காக்கா சிட்டுக்குருவிலாம் எப்படி வந்து தண்ணி குடிக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தங்கள் தொடர